Good morning, student. Continue the class. Unit 21 Health and Disease. Last class la வந்து tobacco abuse பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து alcohol abuse. The consumption of alcohol is a social. அதாவது ஆல்கஹாலினுடைய தவறான பயன்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா முழுக்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த குடி ஆல்கஹால் இல்லை அப்படின்னாக்கா மனிதன் வந்து இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து இருக்கிறாங்க. பார்ட்டிசிபேட் த வெல் அதர் அண்ட் புவர் சோஷியல் ஆஃப் த சொசைட்டி. த டிஃபென்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்ட் இன் ஏ alcoholism and addict treatment and alcoholic is called in a alcohol abuse. A drinking of the alcohol impair one physiological and psychological function. அதாவது மதுக்கு வந்து அடிமையாகுதல் என்பது பார்த்தீங்கன்னாக்கா தவறான பயன்பாடு என்றோம். மது அருந்தத்தினால வந்து ஒருவருடைய உடல் நலம், உடலியல் ரீதியாகவும் உளவியல் செயல்பாடுகளையும் வந்து பாதிக்கின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், harmful effect of the alcohol to health. Prolonged use of alcohol depress the nervous system by acting as the C-active and analgesic substance. Some of the harmful effects are nerve cell damage resulting in various mental and physical disturbance. என்னாவது ஆல்கஹால் வந்து சாப்பிடறதுனால ஏற்படுற தீய விளைவுகள் நம்மளுக்கே தெரியும். நரம்பு செல்கள் வந்து பாதிக்குது, பல்வேறு விதமான மனம் மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகளை வந்து தருது. இப்போ குடி இல்லை அப்படின்னும் போது, அந்த ட்ரிங்க் சாப்பிடல அப்படின்னும் போது கை காலெல்லாம் வந்து நடுக்கம் வந்து ஏற்படும் நரம்புகளில். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன், lack of coordination of body organs. உடல் உறுப்புகள் வந்து ஒருங்கிணைப்பு என்ன ஆகுதுனாக்கா குறைய ஆரம்பிக்குது. deletion of blood vessels which may affect functioning of the heart. அதாவது மங்கலான குறைந்த பார்வை வந்து ஏற்படுது. அதுக்கடுத்து இரத்த நாளங்கள் வந்து விரிவடையத்தினால என்ன ஆகுதுனாக்கா ஹார்ட், இதயத்தினுடைய செயல்பாடு வந்து என்ன ஆகுதுனாக்கா பாதிக்கப்படுது. லிவர் டேமேஜ் ரிசல்ட்டிங், அதாவது கல்லீரல் வந்து சேதம் அடையுது. அதுக்கு அடுத்தது உடல், பாடி லெஸ் இன் ஏ கண்ட்ரோல் அண்ட் கண்டிஷனர். ஏன்னா அது உடல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டையும் தன் உணர்வினையும் வந்து இழந்த உடல்நல கோளாறு வந்து உண்டாகுது. இறுதியில் வந்து என்ன ஆகுறாங்க, இறக்க நேரிடுது. அதுக்கு அடுத்தது rehabilitation measures of the alcohols. ரீஹாபிட்டேஷன், மது அருந்துபவர்களினுடைய மறுவாழ்விற்கான நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், அதாவது கல்வி மற்றும் ஆலோசனையை வந்து தரத்தின் மூலமா. நெக்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் செயல்பாடுகள். நெக்ஸ்ட் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த பேரண்ட் அண்ட் குரூப்ஸ், பெற்றோர் மற்றும் சமூக மனிதர்களிடையே உதவியை வந்து நாடத்து. நெக்ஸ்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், மருத்துவ உதவியை வந்து நாடத்து. இதன் மூலமாக என்ன பண்ணலாம், மதுவிலிருந்து மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டங்களுக்கு தனிநபருக்கு வந்து உதவிகரமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டிசீஸ் அண்ட் டிஸார்டர் டியூ டு த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். Disease are prevalent in our society due to our improved way of living
a condition of stress and strain. என்ன பண்ணுது? வாழ்க்கை முறை மாற்றம் காரணமா என்ன ஆகுதுனாக்கா ஏற்படுற நோய் மற்றும் கோளாறுகள் வந்து என்ன? டிசீஸ் அண்ட் டிஸார்டர் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மாற்று கோளாறுகள். Disease are a prevalent in our society due to our improved way of living, a condition of stress and strain. The disease are non-communicable and affect the person who are the suffering from a particular symptoms. நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து முறையற்ற வாழ்க்கை முறை, அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கம் ஸ்ட்ரெயின் போன்றவற்றின் காரணமாக வந்து நோய்கள் வந்து அதிகரித்தது. அதான் பார்த்தோம்னாக்கா கவலைகள் வந்து அதிகரிக்க நோய்கள் வந்து அதிகரிக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கவலை இருந்தாக்கா எப்படி இருப்பாங்க? எதுவுமே வந்து அந்த கவலையிலேயே வந்து மூழ்கிட்டு இருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா நிறைய நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The person who is suffering from the particular symptom in impairment of the body tissue or organ, உடல் உறுப்புகளையும் வந்து பாதிக்குது. Involved in a normal life, என்ன பண்ணுது? சராசரியான வாழ்க்கை வந்து வாழ முடியாமல் இருக்குது. இவற்றுக்கு வந்து தனிப்பட்ட நபரினுடைய இயல்பான வாழ்வில் மாற்றங்கள் வந்து தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது டயபெட்டிஸ் மெலிடஸ். டயபெட்டிஸ் மெலிடஸ், வாட் இஸ் டயபெட்டிஸ் மெலிடஸ்? நீரழிவு நோய், சர்க்கரை வியாதின்ட்டு சொல்கிறோமா. டயபெட்டிஸ் மெலிடஸ் இன் ஏ chronic metabolic disorder, underline in Greek diabetes running through mellitus sweet. It is a characterized by increased blood glucose level due to insufficient, deficient or failure at insulin secretion. Diabetes என்னன்னா இன்சுலின் சுரப்பிற்கான குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்ற வந்து அதிகரித்து இரத்த குளுக்கோஸினுடைய அளவை வந்து என்ன பண்ணுது? அதிகரிக்கிற பண்பு தான் வந்து டயபெட்டிஸ் என்று சொல்கிறோம். This is the most common pancreatic endocrine disorder. The incidence of type 1, type 2 diabetes increase in world weight. உலகத்தில் வந்து ரெண்டு விதமான நோயழிவு. ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்டு நீரழிவு நோய் அதிகரித்து காணப்படுது. டைப் 1 இன்சுலின் டிஃபெண்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ், IDDM account for 10 to 20% of now diabetes. Underline, the condition also occur in children. ஜுவலின் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வகையில் பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயாளிகள் 10-20% வந்து காணப்படுவாங்க. இன்சுலின் டிஃபெண்டிங் டயபெட்டிஸ் மெலிடஸ், IDDM அப்ரிவேஷன் சார்ந்தவர்கள் குழந்தைகளும் மற்றும் இளம் வயதினரிடையே வந்து ஏற்படுது. இது திடீரென்னு என்ன பண்ணுது? உயிருக்கே வந்து ஆபத்தாக வந்து ஏற்படும். எங்கே பார்த்தீங்கன்னாக்கா யங் அடல்ட், திஸ் one set of usually a sudden and can be life creating, this caused by the distraction of beta cell of the pancreas ல வந்து ஏற்படுது, கணையத்தில் வந்து ஏற்படுது. குளுக்கோஸ் லெவல் in resulting for indicative insulin secretion, அதாவது அளவு வந்து இன்சுலின் சுரக்காம ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவு வந்து அதிகரித்தனால ஹைப்பர்கிளைசீமா டிசீஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுற சர்க்கரை வியாதி. டைப் 2 நான் இன்சுலின் டிஃபெண்டிங் டயபெட்டிஸ் மெலிடஸ், NIDDM. This is also in a adult onset diabetes and accounting
for 80 to 90% of diabetes population. In developed slow, usually milder and more stable, insulin protection by the pancreas is normal, but action of impaired the target. Second type la பார்த்தோம்னாக்கா இன்சுலின் சாராத நீரிழிவு நோய், அதாவது வயதானவரினுடைய நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 80லிருந்து 90%, 80லிருந்து 90% வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து காணப்படுறாங்க. இது வந்து மிதமாகவும் வந்து உருவாகி இருக்கும். அதிக நிலைப்புத்தன்மையை வந்து பெறுது. எங்கே பார்த்தீங்கன்னாக்கா pancreas கணையத்தில் வந்து சுரக்கப்படுற இன்சுலின் அளவு வந்து போதுமானதாக வந்து உள்ளது. ஆனால் வந்து அதனுடைய செயல்பாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைவாக வந்து இருக்கிறதுனால இன்சுலினுடைய இயக்க செல்கள் வந்து என்ன பண்ணுதுக்கா அதுக்கு பதில் வினை வந்து புரியாதனால குளுக்கோஸ் செல்வது வந்து அனுமதிப்பது இல்லை. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பல காரணிகள் வந்து இருக்குது. வயது வந்து அதிகரிக்கிறதுனாலையும், அதுக்கடுத்தது நடுத்தர மற்றும் வயதானவர்களை வந்து பாதிக்குது. பருமன், உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப என்ன பண்ணுறோம், அதிகமாக உழைப்பை வந்து இது பண்ணதில்லை, அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடுது. அதுக்கடுத்தது உடல் செயல்பாடுகள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இல்லாதது இதற்கு வந்து காரணமாக வந்து அமையுது. மேலும் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 8 பேரில் ஒருவருக்கு வந்து நீரிழிவு நோயாளி ஆவர் என்று WHO-வினுடைய திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2025 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 557.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் வந்து இருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் சராசரி வயது பார்த்தீங்கன்னா 40 வயது என்று சொல்கிறாங்க. பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 55 வயது. 2030 பார்த்தீங்கன்னாக்கா இறப்பை வந்து ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் வந்து எத்தனாவதாக கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆவதாக வந்து திகழப்படுது என்று WHO நிறுவனம் வந்து சொல்லுது. Next, a symptom, diabetes mellitus is associated with the several metabolic alternation. The most important symptom are, the first one is a increased blood glucose level, hyperglycemia. A second one, increased urine output, polyuria, leading to dehydration. A third, a loss of water lead to the polydipsia, resulting in increased fluid intake. Next, excessive glucose excreted in urine, glycosuria. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிச்சுனாக்கா அதை வந்து என்னன்ட்டு டிசீஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர்கிளைசீமா. நீரிழப்பினால் வந்து ஏற்படுற தாகம் பாலிடிப்சியான்ட்டு சொல்கிறோம். அதிகமாக வந்து சிறுநீர் வந்து வெளியேறுத்தல் பாலியூரியான்ட்டு சொல்கிறோம். அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வந்து வெளியேற்றப்படுத்த வந்து கிளைகோசூரியா அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வந்து வெளியேறுவதன் காரணமாக ஏற்படுற அதிகப்படியான பசியை வந்து பாலிபேஜியா அப்படின்ட்டு சொல்கிறோம். இதனால் வந்து சோர்வு மற்றும் எடை இழப்பு வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் டேபிளர் காலம் டைப் 1 இன்சுலின் டிபெண்டிங் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டிங் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் உள்ள ப்ரிவேலன்ஸ் நோயினுடைய தாக்கம் எப்படி இருக்குது, தொடங்குற பருவம், அதனுடைய உடல் எடை குறைபாடு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு டிஃப்ரெண்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டைப் 1. எவ்வளோ நோயினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 20% வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப்பில். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 80 to 90. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஏஜ் ஆஃப் ஒன்செட் ப்ரிவலன்ஸ் ஏஜ் ஆஃப் ஒன்செட் ஜுவாலின் ஒன்செட் 20 years இளம் பருவத்திலேயே வந்து தொடங்குது 20 வயதுக்கு குறைவானவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப்பில். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா
வயதானவர்களுக்கு வந்து மெஜாரிட்டியான 30 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் பாடி வெயிட் நார்மல் ஆர் அண்டர் வெயிட், சாதாரண உடல் எடை வந்து அல்லது உடல் எடை குறையத்து வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒபிஸ் உடல் பருமனா வந்து இருக்குது. டிஃபெக்ட் குறைபாடு insulin deficiency due to the distraction of the beta cell, a target a cell of the respond to insulin. Second type, a treatment insulin administration in necessary, insulin வந்து எடுத்துக்கொள்ளது வந்து அவசியம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா can be controlled by diet, exercise and medicine, உணவு உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ளது. அதுக்கு அடுத்தது மேனேஜ்மெண்ட் நீரழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் ரிச் டயட் ஆர் மோர் appropriate. Carbohydrate should be taken in the form of starch and complex sugar. A refined sugar and glucose should be avoid பண்ணது மூலமா. Next, a carbohydrate maintained to about 50 to 55% total calories, 10 to 15 of the total intake of protein. Next, 15 to 25 total calorie diet in a content of the calorie start fact, இவ்வளோ வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. மேனேஜ்மெண்ட் வித் இன்சுலின், மேனேஜ்மெண்ட் வித் த இன்சுலின். Commercial available insulin preparation, short and long acting, are also used in a maintain blood glucose level. அதாவது ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸினுடைய அளவை வந்து பராமரிக்கத்தும் வணிக ரீதியில் வந்து தயாரிக்கப்படுற குறுகிய மற்றும் நீண்ட நாட்கள் செயல்படுற இன்சுலின் வந்து உதவுது. நெக்ஸ்ட் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, உடலினுடைய செயல்பாடுகள். எக்ஸசைஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன பண்ணலாம், உடற்பயிற்சி மூலமாக கட்டுப்படுத்துறது மூலமாக வந்து குறைக்கலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். என்ன பண்ணலாம், கல்வி மூலமாகவும் அவேர்னஸ் மூலமாகவும் வந்து என்ன பண்ணலாம், குறைக்கலாம். கல்வி மற்றும் விழிப்புணர்வு மூலமாக வந்து அறிவுரைகள் வந்து விளக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது obesity. What is a obesity? உடல் பருமன். Obesity means உடல் பருமனா வந்து இருக்குது. Obesity is the state in which there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight. அதிகப்படியான கொழுப்பு வந்து சேரத்தினால உடல்ல வந்து எடை வந்து அசாதாரணமாக அதிகரிப்பதும் உடல் பருமன் வந்து எனப்படுது. உடல் பருமன் என்பது பார்த்தீங்கன்னா சமுதாயம், நடத்தை மற்றும் உளவியல் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செல் காரணிகளினுடைய தாக்கத்தினால உருவாகிற ஒரு சிக்கலான நாள்பட்ட பல்நோக்கு நோயின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபிசிட்டி. சரி, இந்த உடல் பருமன் ஏற்பட்டுச்சு கொழுப்புனால நம்மளுடைய பிஎம்ஐ எடை கிலோகிராம் உயரம் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும்போது இவ்வளோ எடைக்கு இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ எடை வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உடல் பருமன் தடுப்போம் மற்றும் கட்டுப்பாட்டு முறைகளும். டயட் மேனேஜ்மெண்ட், உணவு கட்டுப்படுத்தும் போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மூலமாக வந்து இது பண்ணலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள். ஆபத்து காரணின்னா என்ன, இதய நோய்க்கு முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணியாக வந்து ஹைபர் கொலஸ்ட்ரோலிமா, இரத்த கொழுப்பை வந்து அதிகரிக்கிறது. இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இந்த சிகிச்சையை வந்து மேற்கொள்ளாவிட்டால் மூளை மற்றும் சிறுநீரகங்கள் வந்து கடுமையாக வந்து பாதிக்கும்.
அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதை வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.